அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக, சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனக்கு ஆதரவும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். இன்று நாம் பார்க்க இருப்பது 2026 ஆண்டை வெற்றி கொள்வது எப்படி என்று பார்ப்போம். ஆம், எல்லோருக்கும் ஆவலாக இருக்கும் இந்த 2026 ஆண்டை நாம் எவ்வாறு பயன்படுத்த முடியும், நமது வாழ்க்கையில் நாம் எப்படி வெற்றி கொள்ள முடியும், எப்படி சாதிக்க முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். ஆம், முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதிகாலையில் எழும்பிய வேண்டும். இயன்றளவு நேரத்திற்கு எழும்ப வேண்டும். அதாவது அதிகாலை நேரம் முக்கியமான நேரம், நாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்ற நேரம். அந்த நேரத்தில் நாம் முக்கியமாக எழும்ப வேண்டும். அதேபோல் நாம் இரவு நேரத்துடன் நித்திரை கொள்ள வேண்டும். அதையும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது, நேரம் இல்லை என்று சொல்கின்ற அந்த சாக்கு போக்கு சொல்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் நேரம் இல்லை, பிறகு பார்ப்போம், தேர்ந்து செய்வோம், இப்படி அதை தள்ளி போட்டு கொண்டு இருப்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும். இந்த ஆண்டு 2025 ஆண்டுடன் அதை நிறுத்த வேண்டும். 2026 ஆண்டிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை அந்த நேரத்தை அதற்கான நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். இதை நான் இன்று செய்ய வேண்டும், இந்த நேரத்திற்குள் செய்ய வேண்டும் என்பதை நாமே தீர்மானித்து, நமக்கு நாம் தான் நீதிபதி, நாம் தான் அதை நாம் தான் யோசித்து தீர்மானித்து அந்த நேரத்திற்குள் அந்த காலத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும். அதுவே நமது வெற்றிக்கான படிகள். அதேபோல் அது இப்போ நமது நேரத்தை நாம் மிச்சப்பிடித்து அந்த நேரத்தில் நாம் செய்வது நமது பொறுப்புணர்வை வெளிக்காட்டும். அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதற்கு உதாரணம் கூட அதுதான். அடுத்ததாக முக்கியமானது உடல் ஆரோக்கியம். நமது உடல் ஆரோக்கியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமது உடலை நாம் காதலிக்க வேண்டும். நாம் காதல் என்றால் ஏதோ ஒரு பெண்ணையோ ஒரு ஆணை பால் சம்பந்தப்பட்ட அதுதான் காதல் என்று நினைக்கின்றோம். முக்கியமாக அது இல்லை. காதல் என்பது நம்மை நாம் காதலிக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் காதலிக்க வேண்டும். அதுதான் காதல். இப்போ நாம் நமது உடலில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமது ஆரோக்கியத்தில் முக்கியம் கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் நடைப்பயிற்சி செய்யலாம். பழங்கள், புதிய புதிய பழங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் சாப்பிட வேண்டும். சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். கீரை, தானியங்கள், பயிர்கள் போன்ற முக்கியமான உணவுகளை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சிறிய ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சொட்டத்தீன் சாப்பிட்றது எல்லாத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும். நமக்கு நாமே வேலி போட்டுக்கொள்ள வேண்டும். இதை நாம் சாப்பிடக்கூடாது என்பதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அது முக்கியம். அடுத்ததாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நமது முக்கியமான நேரம், நமது பொன்னான நேரம், அந்த நேரத்தை நாம் வீணடிக்கக்கூடாது. அதாவது சமூக ஊடகங்கள் அதை அரை மணித்தியாலத்துக்கு மேலே நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் யோசித்து வைத்திருக்க வேண்டும். சமூக ஊடகங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை நாம் தான் இயக்க வேண்டுமே தவிர
நம்மை அது இயக்கக்கூடாது. அதாவது டெலிஃபோன் நாங்கள் பார்க்கின்ற போது, யூடியூப் பார்க்கின்ற போது, ஃபேஸ்புக் பார்க்கின்ற போது, ஷார்ட்ஸ் பார்க்கின்ற போது நம்மை அவைகள் இயக்கக்கூடாது. நாம் தான் நமது டெலிஃபோனை, நமது கண்டியை இயக்க வேண்டும். நாம் தான் ராஜா என்பதை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற போது முக்கியமான விடயங்கள் ஒன்று, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள பழக வேண்டும். உதாரணமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வதையோ, இல்லை ஒரு புதிய பாஷைகளை கற்றுக்கொள்வதோ, அல்லது புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கம்ப்யூட்டர், இன்டர்நெட் பற்றிய அந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை நாங்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். தெரியாது என்று விட்டு செல்லக்கூடாது. நமக்கு தேவையான அந்த விடயங்களை நாமே கேட்டு பயிற்சி பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது நமக்கு முக்கியமான விடயம். அதை நாம் எத்தனை வயது என்று பார்க்காமல் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அது தேவையில்லை என்று நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் விட்டுவிடக்கூடாது. அடுத்ததாக வாசிப்பது, கேட்பது, சிந்திப்பது என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விடயங்களை வாசிக்க வேண்டும். அதே போல் ஒரு புதிய பாட்டு வந்தால் அதை நன்றாக கேட்க வேண்டும். அதே மாதிரி எந்த ஒரு விடயத்தையும் நல்ல விடயங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை கேட்க வேண்டும். அதே போல் சிந்திக்க வேண்டும். அந்த விடயங்களை சிந்தித்து செயற்பட வேண்டும். இப்படி நிறைய விடயங்களை, புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது நீந்துதல், ஆடல், பாடல், கராட்டி, இப்படி புதிய நிறைய பொழுதுபோக்குகள் வந்திருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நிறைய விடயங்களை நாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது முக்கியமானது, நாங்கள் செய்ய தவறுகின்ற விடயம் உரையாடல். நெருங்கிய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுடன் உரையாட வேண்டும். கிழமையில் ஒரு நாளைக்கு அதற்கான நேரத்தை ஒதுக்கி, அதற்கான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி, அதை நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் அவர்களுடன் கதைக்க வேண்டும், அவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். எல்லா உறவினர்களுடனும், ஒவ்வொரு சொந்தக்காரர்களுடனும் நாங்கள் கதைக்க வேண்டும். தூரத்தில் இருக்கின்ற அம்மா அப்பா, தூரத்தில் இருக்கின்ற சகோதரர்களுடன் கதைக்க வேண்டும். முக்கியமாக அடுத்த விடயம், கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த உலகத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் நம்மை பெற்ற அம்மா அப்பா, நமக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன ஒரு சிறிய வேலை செய்தாலும், சிறிய உதவி செய்தாலும், தண்ணி கேட்கின்றபோது அவர்கள் உணர்ந்து தந்தால் அவர்களுக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். நாங்கள் அதற்கு கடமைப்பட்டுள்ளோம். எந்த ஒரு சின்ன விடயத்திற்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நாங்கள் எந்த நேரத்தில் சாப்பிடும்போது, சாப்பிடுக்கு முன்னால் கடவுளுக்கு நன்றி சொல்லி வளர்ந்த நாங்கள் இப்பொழுது அதை மறந்து விட்டோம். அதனால் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த ஆண்டு நமக்கு வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நன்றி உணர்வோடு, நன்றியோடு இருக்க வேண்டும். போன ஆண்டு நன்றி, 2025ஆம் ஆண்டில் நடந்த எல்லாத்திற்கும் நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் இந்த ஆண்டு நடக்கின்ற ஒரு சின்ன விடயங்களையும் அத்தனைக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். உணர்வுபூர்வமாக நன்றி சொல்ல வேண்டும். மனசோடு மனசு சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள்
மன்னிப்பு கேட்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்கின்ற தவறுகள், செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். எல்லோருக்கும் லவ் யூ என்ற வார்த்தை சொல்ல வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரபஞ்சத்தை லவ் பண்ண வேண்டும். லவ் யூ சொல்ல வேண்டும். இந்த விடயங்கள் நமக்கு பயனுள்ளதாக பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவும் ஊக்கமும் தருமாறு மிக்க நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகள் இல்லை எனக்கு என்ற பாடலை எல்லோரும் கேட்டிருப்பார்கள். கேட்டவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள் என்று. இது ஒரு அருமையான பாடல், எல்லோரும் ஆசையாக கேட்ட பாடல். தேவஜானி நடித்த பாடல், நடித்த படம். இந்த பாட்டிக்கு அவர் நடித்திருக்கின்றார். எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். ஐ லவ் யூ.